ஹலோ மக்களே. ஸோ இன்றைக்கான ஜிம் ஒர்க் அவுட் ரெடி கிளம்பிட்டேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து என்னுடைய த்ரெட்மில் 30 மினிட்ஸ் முடிக்க போகிறேன். நீங்கள்லாம் நடந்தீங்களா இல்லையா? ஸோ அதுதான் முக்கியமான கேள்வியே. ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வீக்கெண்ட் முடிய போகுது அப்படின்றதுனால, இன்றைக்கி வீக் முடிய போகிறதுன்றனால ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஸோ வந்து நம்ம பண்ண ஒர்க் அவுட், ஃபஸ்ட் டே ஒர்க் அவுட் இது. நம்ம ஃபோக்கஸ் பண்ணது எல்லாமே நம்மளுடைய ஆர்ம் மசில்ஸ்க்கு, பேக் மசில்ஸ்க்கு, செஸ்ட் மசில்ஸ்க்கு தான். ஸோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து, நம்ம வயிறை வந்து நல்லா உள்ளே இழுத்து பிடிச்சி பண்ணணும். அதே மாதிரி நம்மளுடைய காலை வந்து நம்மளுடைய இடுப்பு அகலத்துக்கு மட்டும்தான் ஸ்ப்ரெட் பண்ணணும், அதோட அதிகமாக பண்ணக்கூடாது. அண்ட் பண்ணும்போது பொறுமையாக பண்ணணும். எந்த மசில்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த மசிலில் அதோடைய பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நம்மளுடைய ஆர்ம்ஸில் கீழே இருக்கிற சாகினஸ் குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய பேக் மசில்ஸில் நீங்கள் ப்ளவுஸ்க்கு மேலெல்லாம் புதக்குன்னு தொங்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுடைய செஸ்ட் மசிலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒர்க் அவுட்டு. ஸோ எந்த ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலும் ஒரு 10 கவுண்ட்ஸோ 15 கவுண்ட்ஸோ ஒரு 3 செட்டோ 4 செட்டோ உங்களுக்கு உங்களுடைய பாடியில் எந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். எதையுமே ஓவர் டூ பண்ண வேணாம். பொறுமையாக பண்ணுங்கள். ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இது நம்ம பண்ண அடுத்த ஒர்க் அவுட். ஸோ இது எல்லாமே நான் இன்றைக்கி வந்து அப்பர் பாடிக்கான ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்டுடைய ரிவ்யூ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கான புது ஒர்க் அவுட் என்னென்னா, நம்ம 2 ஒர்க் அவுட்டை மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறோம். அதாவது இது நம்ம ஏற்கனவே பண்ணது, இதுவும் நம்ம ஏற்கனவே பண்ணது. ஸோ இந்த ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் ஒரே ஷார்ட்டாக. ஸோ பாருங்கள், இது வந்து ஹேமர் அப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து மேலே போய் வர்றது. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய இன்றைக்கான ஒர்க் அவுட். ஸோ இன்றைக்கான டிப் என்ன அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, வந்து சுடு தண்ணியில் லெமனும் ஹனியும் போட்டு குடிச்சிங்கன்னா வெயிட்டு சூப்பராக குறையும் அப்படின்னு எவனாவது சொன்னாங்கன்னா, போடாடே அப்படின்னு சொல்லிடுங்க. கண்டிப்பாக குறையாது. அதுக்கு நான் ஒரு ப்ரூஃப். நான் பல வருஷம் குடிச்சு ஒரு வெயிட்டு ஒரு துளி கூட குறையலை, மாறாக இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. ஆனால் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க, வாக்கிங் பண்ணுறீங்க, டயட் கண்ட்ரோல் பண்ணுறீங்க, அந்த நேரத்தில் அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயிட் குறையிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஸோ ஆக்சுவலாக உண்மை என்னென்னா, ஒர்க் அவுட் பண்ணுறதுனால வெயிட் குறையும், டயட் கண்ட்ரோல்னால வெயிட் குறையும், இந்த லெமன் ஹனினாலையும் க்ரீன் டீனாலும் வெயிட் குறையாது. அதனால் தயவு செஞ்சு கிளம்பி நடக்க ஆரம்பிங்க.